அடுத்ததா ரிஷப ராசி. ஸோ ஜென்மத்தில் இருந்த குரு இப்போ 2ஆம் இடத்துக்கு வரார். அது மாதிரி ராகு கேது பயிற்சி பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும்? ஸோ ரிஷபராசியிலிருந்து தான் குரு பகவான் வந்து பயிற்சி ஆகிறார், மிதுனத்துக்கு போகிறார். ஸோ தனஸ்தானம் வாக்குஸ்தானம்னு சொல்கிறது 2ஆம் இடம். ரிஷபராசிக்கு வந்து ஒரு 5 வருடங்களுக்கு பிறகு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பீரியட். பட் நம்ம என்னதான் ராசிகளுக்கு இப்போ நல்லா இருக்குன்னு சொன்னாலும் எல்லா வருஷமும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாருமே சொல்கிறது தான். ஸோ வி ஆர் நாட் அட் ஆல் சாட்டிஸ்ஃபைட். கிரகம் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணால் கூட நமக்கு இன்னும் நல்லா பண்ணலாமே அப்படி தான் தோணுமே தவிர, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு ஏதோ ஒரு பரவாயில்ல, ஒரு ரே ஆஃப் ஹோப் இருக்குங்கிறத வி டோன்ட் அக்செப்ட். ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே ஒரு சனி வந்து 10ஆம் இடத்துல இருக்கும்போது கடந்த 2 வருடமாக எல்லா ரிஷபராசிக்காரர்களுமே அலுவலகத்தில் நிறைய கஷ்டப்பட்டாங்க. சில பேருக்கு வேலை போச்சு, சில பேருக்கு வர வேண்டிய ப்ரமோஷன்ஸ் வரலை, டைம்லி அவங்களுக்கு வந்து ஆஃபீஸில் சில பிரச்சனைகள், ட்ரான்ஸ்ஃபர் தெரியாத இடங்களுக்கு, இந்த மாதிரியெல்லாம் நிறைய கஷ்டப்பட்டாங்க ரிஷபராசிக்காரர்கள். இப்போ சனி வந்து நமக்கு லாபத்தில் வந்தாச்சு. ராகு வந்து 10ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ ஜென்ரலி நம்ம என்ன நினச்சிப்போம்னா, ராகு 10ஆம் இடத்திற்கு வந்தால் வேலையில் நிறைய கஷ்டம் வரும்னு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகும், இல்லை இடமாற்றங்கள் வரும். இப்போ நீங்கள் அயல்நாடு வேலை ட்ரை பண்ணியிருக்கீங்க, இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக ராகு பகவான் 10ஆம் இடத்திற்கு வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம கடல் தாண்டி போய் வேலை பண்ணக்கூடிய யோகங்கள் அமைப்பு வந்து வரும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எப்போமாவது அப்ளை பண்ணதெல்லாம் கூட நமக்கு வரலாம். அது இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக நமக்கு ஒரு நல்லது வந்து கண்டிப்பாக நடக்கும். அண்ட் கேத்து வந்து நமக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். இந்த கேத்து 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது இது வரைக்கும் நம்ம அக்கா தங்கச்சிங்களோட சண்டை போட்டிருக்கலாம், இல்லை ஒரு சொத்து தகராறு பல வருடமாக நடந்துருக்கும், வழக்கு முடியாமையே இருக்கும். குரு பகவானின் அனுகிரகத்தால் இந்த சொத்து விவகாரங்கள் எல்லாம் முடியறதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்கும். சரி, உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம்னு உட்காந்து காம்ப்ரமைஸ் பண்ணி பேசுகிற அளவுக்கு சனி பகவான் நமக்கு லாபத்தை கொடுப்பார். ஸோ சனியும் நமக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்கார். ராகு 10ஆம் இடத்துல இருந்து நமக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுக்கறதோ, இல்லை நம்மளுடைய வேலையில் வந்து ஒரு நல்ல க்ரெடிபிலிட்டி அதிகமாகிறது, இல்லை சம்பள உயர்வை கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நமக்கு கொடுப்பார். குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது குடும்ப சூழ்நிலைகள், தனத்தில் வந்து இவ்வளோ நாள் பொருளாதாரத்தில் நமக்கு வந்து தொய்வு இருந்திருக்கலாம், அந்த தொய்வை வந்து குரு பகவான் நமக்கு அதை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுப்பார். ஸோ இதில் நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல வேலை ஆப்பர்ச்சுனிட்டி வரும், சரி நம்ம வெயிட் பண்ணலாமே, வேறு ஏதாவது வருமா அப்படின்னு வெயிட் பண்ணாமல், பரவாயில்ல இது நம்ம இருக்கிறத விட பெட்டராக இருக்குது, இதை நம்ம எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு நீங்கள் டெசிஷனை வந்து கரெக்டாக எடுங்க. இதை வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா வராது. குரு பகவான் வந்து இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா 3 ராசிகளில் இருக்கார். அவர் வந்து ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். ஐப்பசி கார்த்திகை, அதாவது அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் அதிசாரமாக அவர் கடகத்துக்கு போகிறார். ஸோ இந்த 3 ராசிகளில் இந்த விஸ்வாவசு வருடத்தில் இந்த குரு பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் உலக அளவுலேயே நல்லா இல்லை. இப்போ நம்ம இந்த போர்லாம் நடக்கிறது இல்லைங்களா, இதெல்லாம் வந்து அதனால தான் ஏற்படுது. ஸோ ஜென்ரலாக நம்மளுடைய ராசிக்கு ஒரு விஷயம் நல்லா இருக்குது அப்படிங்கும்போது சில சமயங்களில் கோச்சார ரீதியாக மற்ற கிரகங்களும் சரியில்லாத சமயத்தில் நம்மளுடைய டெசிசிவ் பவர்ஸ் கொஞ்சம் கம்மியாயிடும். அதனால் உலக நடப்பையும் பார்த்துட்டு, இப்போ நீங்கள் அமெரிக்காவில் இருக்கீங்க, ட்ரம்ப் இப்படி பிரச்சனை பண்ணுறாரு, கனடாவில் நிறையா வேலை வாய்ப்பெல்லாம் இல்லைங்கும் போது இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிறது புத்திசாலித்தனம். அதனால் நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. ஒரு கிரக பயிற்சி வருது, நம்ம ஒரு ராசி பலன் சொல்கிறோம், நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே என் பையனுக்கு வேலை பயிற்சின்னு சொல்லாதீங்க. பையனை வேலையை ரிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை கேட்க சொல்லுங்கள். அப்போ நீங்கள் எங்கள்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா நாங்கள் சொல்லுவோம், வேண்டாமா உலக அளவுலேயே இப்போ கொஞ்சம் பிரச்சனை தான், அதனால் அந்த வேலையை அதனால் நீங்கள் எந்த இடத்துல வேலையில் இருக்கீங்கிறத பார்த்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன் த ஹோல் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி நமக்கு நிறைய லாபத்தையும் நன்மையும் தரக்கூடியதாக இருக்கும். வழிபாடுகள், இந்த பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஏதாவது ஒரு அம்மன் கோவில் வழிபாடு பண்ணுறது நல்லது. இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் தீரும். ஸோ நீங்கள் சக்தி பீடங்கள் எல்லாம் போகலாம். அம்மன் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமையில் இலுப்பு எண்ணெயில் விளக்கேற்றுங்க. ராகு கேத்து சனிக்கு ஒரு நல்ல பரிகாரம். எப்போ முடிஞ்சதோ வியாழக்கிழமையில் நவகிரக குருவுக்கு போயிட்டு தீபம் போடுறது நல்லது.